guys, welcome to my channel Missy Vlogs. இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஆர்டினரி பிராண்டோட பீலிங் சொல்யூஷன் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதோட ரிவ்யூ தான். அண்ட் பீலிங் சொல்யூஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எக்ஸ்ஃபாலிடேட், ஒரு ஃபேஷியலில் ஒரு எக்ஸ்ஃபாலிடேட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு பார்லர் அது மாதிரி போய் இது வந்து நம்ம வீட்டிலே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் ஃப்ரம் ஆர்டினரி. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி நம்ம பண்ணுறோம் அண்ட் வாட் தி ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸ்ஃபாலிடேட் எதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அண்ட் நம்மளோட டல் ஸ்கின் இருந்துச்சுன்னா, டேன் இருந்துச்சுன்னா, அண்ட் ஆல்சோ மெயின்லி ஃபார் ஓப்பன் போர்ஸ், அந்த பிளெமிஷஸ், அந்த ஆக்னி மார்க் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வந்து நம்ம எக்ஸ்ஃபாலிடேட் வந்து அந்த சொல்யூஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ அண்ட் பிஹெச்ஏ அப்படின்ட்டு 3 டைப் இருக்குது. நம்ம வந்து ஆர்டினரியில் யூஸ் பண்ணுறது வந்து ஏஹெச்ஏ அண்ட் பிஹெச்ஏ. ஏஹெச்ஏ வந்து 30% இருக்குது, பிஹெச்ஏ 2% இருக்குது. அண்ட் இப்படின்னா என்னது, இந்த 3 டைப்ஸ் இருக்குல்ல அப்படின்னா என்னதுட்டு பார்த்திங்கன்னா ஏஹெச்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஸ்கின், ரொம்ப சென்சிட்டிவாக இல்லாமல் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கு அது மாதிரி இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்கின் இருக்கும், அது மாதிரி பர்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா வந்து ஒரு டல் ஸ்கின், ஒரு ட்ரை ஸ்கின் அது மாதிரி இது வந்து ஒரு மேலோட்டமாக தான், ஒரு சூப்பர்ஃபிஷியலாக தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஏஹெச்ஏ வந்து. பிஹெச்ஏ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாலிசிலிக் ஆசிட் மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கு உள்ள வரைக்கும் அது வந்து ஒர்க் ஆகும். போர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து இந்த பிஹெச்ஏ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிஹெச்ஏ அந்த சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் எல்லோரும் வந்து பிஹெச்ஏ சொல்யூஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுதான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கான அந்த டைப் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த டைப் யூஸ் பண்ண அப்புறம் நம்ம வந்து ஏஹெச்ஏக்கு வரலாம். ஸோ இதுதான் என்னோட சஜஷன். அண்ட் வாங்க இந்த பீலிங் சொல்யூஷன் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்போலாம் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இதை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும், இரிட்டேஷன் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ கண்ணுக்கு பக்கத்தில் நம்ம போடாமல் எங்கே நம்மளுக்கு இது எங்கே தான் ஒர்க் ஆகணும், எங்கே எக்ஸ்ஃபாலிடேட் ஆகணும், இல்லை எங்கே மார்க் இருக்குது அது மாதிரி இடத்துல பண்ணணும். அண்ட் பிரேக் அவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்த அவாய்ட் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்குது இல்லைங்களா, ஸோ இது மாதிரி இது வந்து ஹீல் ஆகிடுச்சு, பட் இங்கே வந்து கொஞ்சம் பிரேக் அவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளியர் ஸ்கின்னில் அது மாதிரி போடுற மாதிரி, ஜஸ்ட் ஃபார் அவர் சேஃப்டி. அண்ட் நம்ம வந்து இருக்கிற அந்த ஆக்னி ஆர் அந்த புண்ணை வந்து இன்னும் அதிகம் படுத்தாமல் நம்ம இருக்கணும் அண்ட் இரிட்டேட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு, ஒரு கிளென்சர் இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பேட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ், ஓகே, அதுக்கு மேலே வேண்டாம், 10 மினிட்ஸ்க்கு மேலே இல்லை அப்படி தான் இங்கே போட்டிருக்கு. அண்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வாஷ் பண்ணாலும் இரிட்டேட் ஆகுது அப்படி வாஷ் பண்ணாலும் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து வீக்லி 2 யூஸ் பண்ணலாம், 2 தடவை யூஸ் பண்ணலாம். அண்ட் வீக்கெண்ட் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் இதை போட்டுட்டு உடனே இப்போ நம்ம வெளில போனோம், சூரியன் படம் அது மாதிரி டைமில் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஒரு ஆஃப்டர் 6 இல்லைனா வீக்கெண்ட் நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, மோஸ்ட்டாக அவ்வளோவா வெளில போக மாட்டீங்க அப்படின்னா அது மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது போட்டுட்டு உடனே வந்து நம்ம ஜென்ரலாக சாலிசிலிக், நையசெரமைட் அது மாதிரி யூஸ் பண்ணுற பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 1 டே ஒரு கேப் விட்டுட்டு செகண்ட் டேலேருந்து நீங்கள் வந்து அந்த நையசெரமைடால் சாலிசிலிக் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் ரொம்ப அவசியம். இதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும். சன்னிலேருந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கணும். அண்ட் அவ்வளோதான், இதை பற்றி அவ்வளோதான். ஸோ ஆஃப்டர் வாஷ் பார்க்கலாம். ஹலோ, ஆஃப்டர் வாஷ் அண்ட் ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நார்மலாக
நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், அப்புறம் வெளில போனீங்கன்னா ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போங்க, அவ்வளோதான். அண்ட் இது வந்து லைக் நான் சொன்ன மாதிரி அந்த டல்னஸ் அதெல்லாம் எடுக்கவும், டெட் ஸ்கின் எடுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தருது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலராக வீக்லி 2 யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.